ஸ்மிருதி அண்ட் ஸ்ருதி அப்படிங்கிறது தான் இந்து மதத்தினுடைய அடிப்படை நூல்கள் அப்படிங்கிறத சட்டமே சொல்லுது அப்படின்னு தான் அந்த துறை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. அப்போ அந்த ஸ்மிருதியும் ஸ்ருதியும் தமிழர்களுடையது கிடையாது. இப்போ ஆந்திராவில் இருக்காங்க, தெலுங்கு பேசுறாங்கன்னா தெலுங்குலவர்களுடைய கிடையாது, மலையாளத்துக்காரங்களோட கிடையாது, கன்னடத்தினக்காரங்களுடைய கிடையாது. இந்த மாதிரி பல மொழி பேசுபவர்களுடைய அடிப்படை நூல் இந்த நூல் கிடையாது. ஸ்மிருதியோ ஸ்ருதியோ கிடையாது. இப்போ நமக்கு திருக்குறள் இருக்கு. அது இந்து கோட்பில்ல அடிப்படை நூல்கள்ல ஒன்றா இல்லை. ஆரியர்களுடைய ஸ்ருதியும் ஸ்மிருதியும் இருக்கும் பொழுது எப்படி தமிழர்கள் தங்களை இந்துக்கள்னு ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஏற்றுக்கொள்வது எந்த அளவுக்கு தவறு அப்படின்னு சொன்னா, அந்த நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மக்களை வர்ணத்தின் அடிப்படையில் பிரிச்சு இந்த வர்ணத்துக்கு இவன் அடிமை, இந்த வர்ணத்துக்கு இவன் அடிமை, இந்த வர்ணத்துக்கு இவன் சர்வெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப தமிழர்கள் தங்களை இந்துக்கள்னு சொல்லிக் கொண்டால் ஆரிய பிராமணர்களுடைய அடிமைன்னு அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்னு பொருள். அதனால இந்து மதத்திற்கு அடிப்படையாக ஸ்மிருதியும் ஸ்ருதியும் மனுஸ்மிருதியும் வேதமும் இருப்பதனால் அந்த நூல்கள் நம்மை வர்ணத்தின் அடிப்படையில் இழிவுபடுத்துவதனால் தமிழர்கள் தயவு செய்து இந்துக்கள்னு சொல்லாதீங்க.